ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து நைட்டு 12 மணி ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எங்கள் ஊர் திருவிழா அப்போது சாமி வந்து ஊரை சுற்றி வருவாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த வருஷ திருவிழாவோட ஃபஸ்ட்டு டைம் வந்து சாமி வந்து ஊரை சுற்றி வரதுக்காக வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் தெருவில் எல்லார் வீட்லேயும் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. நான் லைட்டாக மருதாணி வச்சுருக்கேன் மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்காக. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஃப்ரண்ட்டில் உள்ள வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்டு அவங்களாம் போய் படுத்துட்டாங்க. இப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் ஒய்ஃப் வந்து கோலம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்து நைட்டு தூங்கவே மாட்டோம். எப்படி இருந்தாலும் சாமி வந்து வரத்துக்கு விடிய காலையில் ஒரு 3-3:30 மணிக்குள்ளே தான் வரும். நாங்கள் யாருமே தூங்க மாட்டோம். எங்கள் வீட்டு வாண்டுகளும் பார்த்திங்கன்னா முழிச்சிட்டு தான் இருக்குதுங்க, இன்னும் தூங்கலை. எய்த்தாப்பில் பாருங்கள் இன்னும் இட்லி கடை இருக்குது. அந்த அக்கா இட்லி கடை எப்பவுமே நைட்டு 12-1 மணி வரைக்கும் இருக்கும். நானும் போயிட்டு குளிச்சுட்டு வந்து சாமி பின்னாடி நிறைய பேர் வருவாங்களா, அவங்களுக்குலாம் வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு ட்ரிங்க் வந்து கொடுப்போம். அதுக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நன்னாரி பால் தான் வந்து போட போகிறோம். நீங்களாம் கூட நினைக்கலாம், என்ன நைட் நேரத்தில் வந்து ஹாட்டாக கொடுக்காம கூலிங்காக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் ஆனால் அவங்களோட ரெக்வஸ்ட்டே வந்து எங்களுக்கு கூலிங்காகவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்து கூலிங்காகவே கொடுக்குறோம் இப்போ ஒரு 3 இயர்ஸாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு 2:30 மணி ஆகுது. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டைம் சாமி வரப்போ வந்து மதில் எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வாசலில் வைப்பாங்க. அதுக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நன்னாரி பால் வந்து ரெடி பண்ணிட்டோம். பாதாம் பிசினு, நன்னாரி எசன்ஸு, நான் குட் லைஃப் பால் தான் வந்து இன்றைக்கி வாங்கி போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாமி வண்டி வரும். சாமி வண்டி வந்து பாட்டு போட்டுட்டு வருவாங்க. அந்த வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இப்போ நான் வந்து வாசலில் நின்றுட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 3 மணி ஆகுது. இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் அலாரம் மாதிரி. இந்த வண்டி வந்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கழித்து தான் வந்து சாமி வரும். ஃபஸ்ட்டு இந்த வண்டி போனால் வந்து சாமி வரப்போகுது, கிட்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஒரு அலாரம் மாதிரி. பார்த்திங்களா, எல்லார் வீட்லேயும் லைட்டு போட்டு எல்லோரும் எழுந்திரிச்சிட்டாங்க. பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு டைம் வந்து சாமி வரப்போ எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி மதில் எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் தேங்காய் உடச்சி சாம்பிராணி போட்டு சாமி தெருமுனைக்கு வரப்போ இது மாதிரி செய்வோம். இப்போ வந்து சாமி வந்து எங்கள் தெருக்குள்ளே வந்து வர ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்பவே அழகாக ஜோடித்து சூப்பராக வருவாங்க. நான் வந்து இந்த நன்னாரி பால் ஊற்றுறதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். வந்து சாமி கும்பிட்டுட்டு வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே போயிட்டேன். இப்போ எங்கள் அண்ணன் தான் வந்து எல்லாேருக்கும் வண்டியில் உள்ளவங்க எல்லாேருக்கும் கொடுத்து விட்டுருக்காங்க. சாமியை பார்த்திங்களா, ஜொலிக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எங்கள் ஊர் அம்மன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதலா தேவி மாரியம்மன் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கருப்பண்ணசாமி, காத்தவரன் சாமிலாம் சொல்லுவாங்களா, அவங்களாம் வந்து வருவாங்க. நம்மளும் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு தேங்காய்லாம் உடச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நன்னாரி பால் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் வந்து தூங்க போயாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊர்லலாம் திருவிழா ஸ்டார்ட் ஆகிட்டான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.